அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது இவ்வளோ நாள் பார்த்த வீடியோவை விட இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ, முக்கியமான ஒரு தகவல்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். யாரும் பாதியிலே கட் பண்ணிட்டு போகாதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, முழுசாக பாருங்கள். அப்போ தான் அதில் என்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எனக்கு நடந்த நல்லது என்ன மாதிரி இருக்கவங்களுக்கும் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இல்லை பொதுவாக புதுசாக வரவங்களாக இருக்கட்டும், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு உங்களுக்கு அக்கம்பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணும்ல. அதாவது உங்கள் சொந்தக்காரவங்களையோ இல்லை அக்கம்பக்கத்தில் இருக்கவங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ என்ன மாதிரி நிலமையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லணும்னு உங்களுக்கு தோணும். அதுக்கு தான் நான் நீங்கள் அது மாதிரி சொல்லணுங்கிறதுனால தான் நான் அந்த வீடியோவே போடுறேன். இல்லைன்னா நான் வீடியோ போட்டிருக்கவே மாட்டேன். அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு நடந்தது நல்லது அவங்களுக்கும் நடக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வச்சுக்கேன், நம்ம ஒன்றையும் நல்லா இருந்தால் பத்தாது. இந்த விஷயம் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபோனு எல்லா இடத்துலையும் ஃபோன் இல்லாதவங்களே இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதையும் மீறி ஒரு சில பேருக்கு தெரியாத இருக்கும்ல அப்படின்னு அதனால தான் இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக பாருங்கள். என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த நல்லது நடக்கணும். ஏன்னா 1000 இருந்தாலும், நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் குடிக்காரனாக இருந்தாலும் 10 ரூபாயாக இருந்தாலும் ஒரு புருஷன் சம்பாரிச்சிட்டு கொடுக்கலன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆம்பளை சம்பாரிச்சு கொடுக்கலன்னா அது குடும்பமாக இருக்காது. அந்த கஷ்டம் என்னங்கிறது எனக்கு தெரியும். எவ்வளோதான் ஒரு பொம்பளை சம்பாதிச்சாலுமே அது கடைசி வரைக்கும் அது போராட்டமான வாழ்க்கையாக தான் இருக்கும். இது ஒரு உதவியாக இருக்கும். இது ஒரு நமக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இது ஒரு பெரிய உதவி தான் இந்த உதவி. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லாருமே பாருங்கள். சரி வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப அதிகமாக பேசுனா கட் பண்ணிட்டு போயிடுவீங்க. இது என்ன வீடியோனா, இவ்வளோ நாள் நான் போட்டது எல்லாமே என்னோடய சொந்த விஷயம், லைஃப் ஸ்டோரி, என் வீட்டில் நடக்கிறது, அன்னன்னைக்கு நாங்கள் செய்கிற விவசாய வேலை, இது மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். நேற்றைய வரைக்குமே நான் போட்டிருந்த வீடியோ என்னென்னா, நான் அம்மா வீட்டில் தான் நானும் அஜயும் 10 வருஷமாக இருக்குங்கிறது தெரியும். எல்லாருக்குமே முக்கால்வாசி பேர் என்னோட வீடியோ ரெகுலர் பார்க்குறவங்களும் தெரியும். நான் இப்போ தனியாக வீடு எல்லாருமே நீங்கள் சொன்னீங்க வாடகைக்கெல்லாம் போகாதீங்கக்கா, அம்மா வீட்டுக்கு பின்னாடியே அஜய் பெரியவனா வர வரைக்கும் இங்கே பாதுகாப்பாக இருந்துங்க, சின்னதாக கொட்டா போட்டு வீடு கட்டிட்டு இருந்துங்கன்னு சொன்னீங்க. உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தான் நான் இப்போ கரெக்டாக 28,000 ஆச்சு செலாப் சோறு போட்டு அது வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துருப்பீங்க. அடுத்த கட்ட இப்போ எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். அடுத்த கட்ட செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நான் முழிச்சிட்டு இருக்கும்போது, அந்த செலாப் சோறு வைக்கும்போதே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் என்னால் ரெடி பண்ண முடிஞ்சது. கடைசி கட்டம் என்னால் கொடுக்க முடியல. அவங்க அன்னைக்கே கையிலே காசு கொடுத்தா போகட்டாங்க. முடியாத பட்சத்துக்கு அவன் தோடு கூட இருந்தது கூட அந்த அடகு சீட்டு கூட இருக்குது. நான் அதாவது சிப்பந்தி கிரியேட் பண்ணுறதுக்கெலாம் இது சொல்ல, அது உண்மை தான். அடகு வச்சு பொறுக்கி பொணிச்சு சேர்த்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டேன். அடுத்தது மண் அடிக்கணும், 3 பேர் மண் அடிக்கணும்னாங்க, மேலே சீட்டு போடணும், தளம் போடணும், இவ்வளோ வேலை இருக்குது, என்னடா பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு கடவுள் கண்ணை திறந்து எனக்கு கூரையை பிச்சுட்டு கொட்டுற மாதிரி எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். நான் இல்லை யூடியூப் சேனலில் ஆரம்பித்ததுலேருந்து இந்த அளவுக்கு சிரித்து வீடியோ போட்டது அது இந்த வீடியோ தான். என்ன நல்லதுன்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும், சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது வீட்டுக்கார் இல்லாமல் தனியாக ஒரு பொண்ணு பிள்ளையோல வச்சுட்டு கஷ்டப்படு அது மாதிரி குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும். ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அவங்களுக்கு இது என்னது மாதம் 4000 முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் அது குழந்தைகள் நல காப்பகம் அப்படின்னு அந்த இதுலேருந்து கொடுக்குறாங்க. குழந்தை நல காப்பகம் தான் நினைக்கிறேன் அந்த ஆஃபீஸு பேர். அது தனியாக ஆஃபீஸ்லாம் இல்லை, இது கலெக்டர் ஆஃபீஸில் அது ஒரு அங்கம், அது ஒரு சைடில் இருக்குது. எங்கள் டிஸ்ட்ரிக்டில் அப்படி தான் இருக்குது. நாங்கள் அங்கே தான் போய் மனு கொடுத்தோம். அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு வாட்ஸ்அப்பில் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நானும் போய் எழுதி கொடுத்தேன். அதுக்கு என்னென்ன வேணும்னா, ரேஷன் கார்டு, வாரிசு சர்டிஃபிகேட்டு, டெத்து சர்டிஃபிகேட்டு, அஜயோட கல்வி சான்று, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, அவனோட ஸ்கூல் யூனிஃபார்மோட ஃபோட்டோ, இது எல்லாம் இன்கம் சர்டிஃபிகேட், மெயினாக இன்கம் சர்டிஃபிகேட், இது எல்லாமே கொண்டு போய் கொடுத்து நான் அப்ளை பண்ணி ரொம்ப நாளாகுது. நான் என்ன 6th படிக்கும்போது 6th படிக்கும்போது அப்ளை பண்ணேன்.
ஆனால் அது எல்லாமே அவங்க சொன்னாங்க, இது அப்ளை பண்ணுற எல்லோரும் கிடைக்காதுமா, கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேருக்குன்னு தான் கொடுக்குறோம், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வரப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னடாப்பா இப்படி சொல்கிறாங்களே, அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு அறிவிக்கை விட்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு மனசு தளர்ந்து ரொம்ப இருந்துட்டு இருந்தேன். அது இவ்வளோ இது 1.5 வருஷம் கிட்டத்தட்ட இதை கழித்து, இவ்வளோ நாள் கழித்து, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி, உங்களுக்கு நீங்கள் இப்போ உடனே இன்கம் சர்டிஃபிகேட் இப்போதைக்கு எடுத்த இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் அனுப்பி விடுங்கம்மா, உங்களுக்கு இந்த டைம் பணம் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். சரி என்னடா அது அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் எப்போ ஏறும்னு தெரில. ஆனால் இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்து நான் அவங்களுக்கு அனுப்பி விட்டேன், வாட்ஸ்அப்லேயே அனுப்பி விட்டுட்டேன். எப்போ ஏறும்னு தெரில. ஆனால் புலம்பிகிட்டே இருந்தேன், கடவுளே அந்த பணம் இப்போ கிடைச்சா நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குமேன்னு நினச்சிட்டு நான் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன். அடுத்தது மண்ணடிக்கலாம், என்ன பண்ணுறது, வீட்டு செலவுக்கு, அடுத்த கட்ட செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது வந்து ஐயோ ஒரு பழைய நீரார சோறாவது இருந்தால் போதும்னு நினைக்கிற நேரத்துக்கு திடீர்னு நமக்கு வந்து கறி பிரியாணியே கிடைக்கிற மாதிரி எனக்கு திடீர்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணி, அம்மா உங்களுக்கான அமௌண்ட்டு வந்து 6 மாதத்துக்கு உள்ள அமௌண்ட், அதாவது மாதம் 4000னா 6 மாதத்துக்கு உள்ள அமௌண்ட்டு 24,000 உங்களுக்கு. அஜய்க்கு எனக்கு தனியாக அவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு கேட்டிருந்தாங்க, அதுவும் கொண்டு போய் கொடுக்கணும், சாரி மறந்துட்டேன், அது போட்டிருந்தேன். ஆனால் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஏறல. போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டும் அப்ளை பண்ண சொன்னாங்க, ஸ்கூலில் அப்ளை பண்ணி சொல்லியிருந்தாங்க. தங்க மகன் திட்டம்னு ஏதோ வந்திருக்குதாமே, அதனால் நான் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இது பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு ஏறிந்தது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் தான். திடீர்னு ஃபோன் பண்ணி மதியம்தான், நீங்கள் செக் பண்ணி பாருங்கம்மா, அமௌண்ட்டு போட்டாச்சு, நேத்தியே போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா, ஆமாம் எனக்கு வந்து 24,000 எனக்கு ஏறல, அஜய்க்கு ஏறி இருக்குது. அவனோட அக்கௌண்ட்டில் அவன் வந்து 2.5 வயசுலேருந்து அவன் உயிரோடு இருந்தும் அவனுக்கு அந்த அப்பான்னு கொடுப்பனில்ல, அவன் வேறு கல்யாணம் பண்ணி, அதனால் நாங்கள் ரொம்ப ஏமாந்துட்டோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு. அவன் இருந்தப்பவே அந்த கொடுப்பனில்ல, இல்லாதப்பவே அந்த கொடுப்பனில்ல, அப்பான்னு வாயால் கூப்பிட்டதே இல்லை. நான் என்ன தான் அவனுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக வச்சுருந்தாலும் எனக்கு ரொம்ப பெரிய கவலையாக இருந்துச்சு. இப்போ எங்கள் அப்பா எனக்கு ஒரு குடிகாரராக இருந்தாலும் எனக்கு என் அப்பான்னு இருக்கிறாரு. ஆனால் எனக்கு அதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அதுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு சமர்ப்பணம். அதாவது வந்து எனக்கு மதியத்துலேருந்து நான் பணத்தை பார்த்தது ரொம்ப மனசு ஏறிடுச்சுங்கிறது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிள்ளை அப்பான்னு கூட கூப்பிடல, அவன் உயிரோடு இருந்தப்போ அவனால் நம்ம பிள்ளைக்கு 10 ரூபா சம்பாரித்து கொடுக்க முடியல. ஆனால் இறந்ததுக்கப்புறம் அப்பா அதாவது அவனையும் சம்பாரித்த பணம், அப்பாவோட பணம் அப்படின்னு வந்திருக்குது அப்படின்னு நினச்சி எனக்கு ஒரு மனசுக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, ஒரு வேதனையாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் சரி அப்படின்னு நினச்சி நானே மனசை தேத்திக்கிட்டேன். அதுதான் அஜய்க்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சால் டாட் பூட்டுன்னு குதிக்குவான். அது எனக்கு என்னமோ பணங்கிறது அது ஒரு சங்கடமாகவே இருந்துச்சு. பணம் செத்ததுக்கு பணம் வந்ததுங்கிறது அது கொஞ்சம் வேதனையாக இருக்குல்ல. ஆனால் டியூஷன் போயிருக்கான் அஜய், அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சால் அது வாங்கி கொடுமா இது வாங்கி கொடுமா, அவன் அந்தளவுக்குலாம் அதை நினச்சி ஃபீல் பண்ணுவானான்னு தெரில. ஆனால் நிறையா வாங்கி கொடுக்க சொல்லுவான். இப்போ வந்து இந்த பணம் எனக்கு எந்த சுச்சுவேஷனுக்கு, அதை நாங்கள் வீடு கட்டுற செலவுல என்னோடய பங்கு, என் பிள்ளைக்காக என்னோடய பங்குன்னு அஜயோட அப்பாவே கொடுத்த மாதிரி அது எனக்கு ஒரு இதாக இருக்குது. என்னதான் கெடுதல் பண்ணியிருந்தாலுமே என்னோடய பங்கும் நான் மட்டும் கஷ்டப்பட்டு என்னோடய உழைப்புலேயே எல்லாத்தையும் பெரட்டி கட்டுறேன்ல, என் பங்கும் கொஞ்சம் அப்படின்னு கடவுளே கொடுத்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ வந்து எதுக்கு நான் போட்டேன்னா, உங்கள் அக்கம் பக்கத்துலேயும் யாராவது இது மாதிரி சிங்கிள் பேரண்டாக கணவரை இழந்து வீட்டுக்காரர் செத்து பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க பிள்ளைங்க படிக்கணுமேனா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சதுன்னா கண்டிப்பாக இது மாதிரி அவங்களோட கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது, அதை விசாரித்து அவங்க ஸ்கூல் சாரை கேட்டால் கூட சொல்லுவாங்க, எழுதி கொடுத்து. இல்லை விவரம் தெரிஞ்சவங்களுக்கும் ஒன்றும் இல்லை, இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுங்க, அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கட்டும், அவங்களும் அந்த பணத்தை வாங்கட்டும். எங்களுக்கு இந்த தக்க சமயத்தில் இந்த உதவி இந்த நேரத்தில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து இந்த இப்படி ஒரு சட்டத்தை உருவாக்குன அந்த முதலமைச்சர் ஐயாவுக்கும் ரொம்ப 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 நன்றி. சத்தியமாக இது எனக்கு ஒரு பெரிய உதவி ஐயா, முதலமைச்சர் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விஜய் சன் ஆஃப் நிதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
எனக்காக இல்லை, என்ன மாதிரி உள்ளவங்களும் இந்த திட்டத்தினால பயன்பெறட்டும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே பாய். ஏதாவது